ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்டர் கலர் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த மாதிரி வேஸ்ட் மூடியெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அனபான் வச்சு இந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் நான் எல்லா கேப்ஸையும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வாட்டர் கலர் வேணும் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம வாட்டர் கலர் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸ் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் பேபி பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபெவிகால், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டர் பேஸ் ரெடி ஆகிடும். இது கூட நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த அந்த ட்ரேயில் நம்ம போட போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பேஸ் எடுத்துகிட்டு அது கூட டர்மரிக் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலர் ரெடி ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பேஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம தண்ணி யூஸ் பண்ணாமல் பேஸ் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த கலர் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லோ கலர் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே நம்ம அந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம ஆரஞ்சு கலர் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பேஸ் எடுத்துகிட்டு குங்கும பவுடர் அதுக்கு போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலர் டார்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ரெட்டாக கூட மாறும். ஸோ அவ்வளோதான், ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நான் ப்ளூ கலர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் பேஸ் எடுத்துக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நான் இங்க் பாட்டிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இங்க் எடுத்துக்கிறேன். நான் ஸ்கை ப்ளூ பண்ண போகிறேன். நீங்கள் டார்க் ப்ளூ வேணும்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இங்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக எல்லாத்தையும் ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதை நான் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் க்ரீன் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ளூ கலர் பேஸும், ஸோ ப்ளூ கலர் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணால் அந்த கலர் இன்னும் லைட்டாக ஆகும். ஸோ அவ்வளோதான், க்ரீன் கலர் ரெடி. ஸோ க்ரீன் கலர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேம் அதே மாதிரி பேஸ் எடுத்துகிட்டு நம்ம டிஜர்டன்ட் பவுடர், வீட்டில் இருக்கிற துணி துவைக்கிற பவுடரோ ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அது 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் நிறையா வேஸ்ட்டு வரும். ஸோ அதை நீங்கள் த்ரோ அவுட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நான் சேம் பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காஜல் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு டார்க் பிளாக் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் இங்க் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா சார்கோல் யூஸ் பண்ணலாம். நான் காஜல் யூஸ் பண்ணி க்ரே கலர் மேக் பண்ணேன். எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லா கலர்ஸும் செட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வியூ. ஸோ இப்போ நான் இதை கலர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரிசல்ட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மேக் பண்ணி ஏதாச்சும் கலர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கலர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.